ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஹில் ஸ்டேஷன் போயிருந்தோம் இல்லையா, ஸோ அதோட vlog வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கேருந்து ரிட்டன் வரும்போது வி காட் சம் டீ லீவ்ஸ். அங்கே ஃபுல்லாமே டீ பிளான்டேஷன் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து டீ லீவ்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அண்ட் லாஸ்ட் vlogலேயே அங்கே டீ ஃபேக்ட்ரியும் விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே என்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்குதுன்னு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்து ஜஸ்ட் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த டீ லீவ்ஸ் வந்து நான் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தேன். லைக் வி கேன் ட்ரை அட் ஹோம் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா லீவ்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணிட்டேன். நல்ல லீவ்ஸாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இருக்க லீவ்ஸை மட்டும் ஐ ஜஸ்ட் சன்ரைட் ஃபார் 1 day. ஜஸ்ட் 1 day மட்டும் நல்ல சன்னில் இருந்தால் போதும். ஸோ லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆகிடுச்சு. இன்னுமே ப்ரௌன் ஆகலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது நல்லா கிரைண்ட் பண்ணும். நல்லா கிறிஸ்பாக இருக்கும் லீவ்ஸு. ஸோ இதை இப்போ நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஐ விஷ் யூ குட் ஸ்மெல் திஸ். அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் வருது. ஸோ தட்ஸ் இட். டீ பவுடர் வந்து ரெடி. ஆஸ் யூஷுவல் ஆர்டிட் பாக்ஸில் டீ பவுடர் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்னோடய எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ உடனே வந்து ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். டீ வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் ஃப்ளேவரில் இருந்துச்சு. டேஸ்ட் வாஸ் ஸோ குட்.